வணக்கம், என் பேர் ஸ்னேகா மோகன்தாஸ். போன வாரம் எனக்கும் ஆட்டோ டிரைவர் பிரசாத் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையும் நடந்தது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது சம்பந்தமாக வீரலட்சுமிங்கிறவங்க என் மேலே ஒரு பொய் புகார் மற்றும் ஒரு அவப்பேர் ஏற்படுத்தியிருக்காங்க. நான் இந்த மாநிலத்தை சேர்ந்த பெண் இல்லை, வடநாட்டிலேருந்து வந்திருக்கேன், ஒரு துணை நடிகைன்னு அவங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் 15 வருஷமாக ஃபுட் பேங்க் இந்தியான்னு ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். NGO மூலியமாக யாருக்கும் ₹1 கூட வாங்காமல் சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு உணவளிச்சிட்டும் ரெக்கவரி பண்ணிட்டோம். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த பிரச்சாரத்துலையும் ஈடுபட்டுட்டு வந்தேன். அதை பாராட்டி பிரதமர் அவர்கள் 2020 7 சாதனை பெண்களில் என்ன ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை ஒரு புரிதலோ இல்லை ஒரு நாலேஜோ இல்லாமல் தேவையில்லாமல் ஒருத்தங்க பேர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களோட ஃபேமுக்காக மட்டுமே என் மேலே ஒரு பொய் புகாரும் பிரச்சாரத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அது சம்மந்தமாக இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு தான் இருக்கோம், நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் வந்தோம். அவர் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கும் வீரலட்சுமிக்கும் என்ன இதுன்னு கேட்டிங்க. கண்டிப்பாக அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அவங்க என்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அவங்க யாரும் நான் போய் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிற நபர் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு விளம்பரத்துக்காக இதை நான் ஒரு ட்ராமா பண்ணி நான் ஒரு துணை நடிகை, அவங்களோட மார்க்கெட் போயிடுச்சு. எந்த படத்தில் அவங்க என்னை நடிக்க வச்சாங்க இல்லை ஏதாவது டேரக்டர் கிட்ட பேசி என்னை நடிக்க வச்சாங்களான்னு தெரியல. ஸோ மார்க்கெட் போனதுனால நான் இந்த இதுவெல்லாம் பண்ணி ஃபேம்காக பண்ணுறேன்றாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் இதை கரெக்டான ஒரு ஃபேம் எங்கே அந்த ஸ்பாட்லைட் கிடைக்குமோ அவங்களோட நல்ல பேர் வாங்குறதுக்காக பேசியிருக்காங்க. முன்ன பின்ன அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. தமிழ் முன்னேற்ற அதான் சொல்றாங்களா, அப்ப அவங்க பேசுறதே கம்ப்ளீட்டா ஒரு கான்ட்ரடிக்டா இருக்கு. நான் 5 ஜென்ரேஷனா இங்க சென்னையில இருக்கேன், ஓகேங்களா. நான் ஒரு NGO வச்சிருக்கேன். ஒருத்தங்க மேல புகார் கொடுக்க வராங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் கூட இல்லாம என்ன தைரியத்துல அவங்க பிரஸ்ல பேசுறாங்க. எப்படி அதாவது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. அப்போ ஒரு பாமர மக்கள் பார்க்கும்போது என் மேல அப்ப என்ன மாதிரி ஒரு பார்வை வரும். ஒரு 15 வருஷமா நான் ஒரு சமூக செயல்ல ஈடுபட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு பாக்குறவங்களுக்கு என் மேல என்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியன்ஸ் எல்லார பத்தியும் தப்பா பேசியிருக்காங்க. நார்த் இந்தியன்ஸை பற்றி எல்லார் பற்றியும் தப்பா. ஏன்னா என் கூட இருந்தவங்க ஒரு நார்த் இந்தியன். ஸோ அவங்கள இங்கே வர எல்லா நார்த் இந்தியன்ஸை குழந்தை கடத்தலில் ஈடுபடுறாங்க, என்னென்னவோ வாய்க்கு வந்துட்டுலாம் பேசியிருக்காங்க. சார், நான் பூர்வீகம் சென்னை சார். 5 ஜென்ரேஷனாக இங்கே இருக்கேன். எங்கள் கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம். என் சென்னை என்னோட இன்றைக்கும் சுப்பு பிள்ளை தோட்டம்னு வந்தீங்கன்னா எங்கள் தாத்தா கவர்மெண்ட்டுக்காக இடம் கொடுத்த வரைக்கும் இருக்காங்க. சைதாப்பேட்டில் சைதை ஜெயவேல் யாருன்னு கேளுங்க, ஓகேங்களா. எங்கள் அப்பா சப் கலெக்டராக இருந்தாங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க, மோகன்தாஸ் பேர். எல்லாருமே அதை தான் சொல்கிறேன், 5 ஜென்ரேஷனாக இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். ஸோ நேட்டிவ் அதான் எல்லாருக்குமே ஒரு நேட்டிவ் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்த்தா ஆதாம் ஏவாள் காலத்தில் நேட்டிவ் தான் நம்ம சொல்லணும். இல்லை, அவங்க கொடுத்த பேட்டி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தவங்களுக்கு பற்றி பேசும்போது அடிப்படையாக தெரியும் இல்லையா. இப்போ ஸ்னேகா மோகன்தாஸ்னு கூகுள் பண்ணாங்களே அவங்களுக்கு வரும் ஷீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஃபுட் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஃபிலாந்த்ராபிஸ்ட்னு தானாக வரும். பட் அடிப்படையாக எதுவுமே தெரியாமல் அவங்கள ஒரு வடநாட்டுக்காரி, அப்புறம் துணை நடிகை, அதுக்கு ஏதோ சான்ஸ் கிடைக்கலன்னு வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி எப்படி தெரியுமா இருக்கு. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவாங்கல்ல. ஏன்னா ஆல்ரெடி இவங்க மாதிரி இந்த இன்சிடென்ட்டே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இவங்க மேலே எஃப்ஐஆர் ஆகி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் இவங்க இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது எப்படி போகுதுன்னா, இவங்களை உண்மையிலே ஒரு வன்முறை செயலே சரியில்லைன்றாங்க. அவங்க என்னவோ பார்த்தது ஏதோ நேர்ல பக்கத்து சீட்லயே உட்காந்து பார்த்த மாதிரி அவங்க பேசுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.